ஒரு ஆள் இருந்தார். அவர் தன்னோட வாழ்நாள் பூரா கல்யாணமே பண்ணிக்கல. அவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு. அவர் சாக நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ கொஞ்சம் பேர் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் நீங்கள் வாழ்நாள் பூரா கல்யாணமே பண்ணிக்கல? எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கு, நீங்கள் எதனால் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு இருக்கு. ஏதாவது ரகசியம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சாக போகிறதுனால அந்த ரகசியம் வெளில தெரியறதுனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரப்போகுது இல்லை, அதனால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை மனுஷன் சொன்னார், ஆமாம், ஒரே ஒரு ரகசியம் இருக்குது. நான் கல்யாணத்துக்கு விரோதம் ஆனவெல்லாம் கிடையாது. நானும் எனக்கு தகுதியான ஒரு பொண்ணை தேடிட்டே தான் இருந்தேன். தேடிட்டே என்னோடய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னார். அதுக்கு அங்கே இருந்த மக்கள் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ பெரிய பூமியில் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பெண்கள் உள்ள இந்த நாட்டில் உங்களால் உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு கூட கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் கண்ணில் தண்ணி வந்துட்டு சொன்னார், கண்டுபிடிச்சேன், ஒரே ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சேன் அப்படின்னார். அவங்க கேட்டாங்க, அப்போ என்ன ஆச்சுயா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அவங்கள அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்த பொண்ணு வந்து தனக்கு தகுதியான ஒருத்தனை தேடிந்தா அப்படின்னார். நம்ம வாழ்க்கையிலையும் பல பேர் இப்படி தான் நமக்கு தகுதியான ஒரு விஷயத்த தேடிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம இழந்துகிட்டே தான் இருக்கோம். அது கல்யாணத்துலேயும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலேயும் சரி. கடவுள் நமக்குன்னு என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இன்னொன்று தேடிட்டு போக ஆரம்பித்தோன்னா நம்மளாக இருக்கிறத இழந்துடுறோம். நீயா இரு அப்படின்னு சொல்லி தான் பகவத்கீதையிலையும் குரான்லேயும் பைபிள்லேயும் சொல்லியிருக்கு. அதனால் மற்றவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்படாமல், அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு எனக்கு இவ்வளோலாம் இருந்தால் தான் எனக்கு தகுதியாக இருக்கும் அப்படிங்கிறலாம் ஒரு கண்டிஷன்லாம் போடாமல் நம்மளாக இருந்து நமக்கு வரதை நம்ம அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தாலே நம்ம வாழ்க்கைங்கிற பயணம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்.